நண்பர்களே, கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 2 அணிகளுக்கும் இடையான 37வது போட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெரோஷா கோட்லா ஆடுகளத்தில் வந்து நடந்துச்சு. முதல்ல வந்து பேட் பிடிச்ச பஞ்சாப் அணியில் வந்து கிறிஸ் கெயில் மற்றும் அபாரமாக வந்து விளையாண்டுருப்பாரு. மன்தீப் சிங் நல்லா விளையாண்டுருப்பாரு. கிறிஸ் கெயில் வந்து 37 பால் பிடிச்சி 69 ரன்கள் 6 4 5 6 அடிச்சிருப்பாரு. இருந்தாலுமே 20 ஓவர் முடிவில் வந்து 163 ரன்கள் மட்டும்தான் பஞ்சாப் அணி வந்து அடிச்சிருப்பாங்க. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரு. அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து விளையாண்டாங்க. அந்த அணியில் வந்து தவான் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க 2 பேரும் சிறப்பாக விளையாண்டுருப்பாங்க. தவான் 56 ரன்கள் அடித்து அவுட் ஆயிருப்பாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் வந்து 49 பால் பிடிச்சி 58 ரன்கள் 5 4 ஒரு 6 அடிச்சு வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்து கடைசி வரைக்கும் போராடி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. 19.4 ஓவரில் 166 ரன்கள் அடித்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஷிகர் தவான் வந்து அஸ்வினை செம்மையை வந்து கடுப்பேற்றிருப்பாரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 13வது ஓவர் வந்து அஸ்வின் வந்து வீசியிருப்பார். அப்போ வந்து பால் போடுற மாதிரி வந்துட்டு பால் போடாமல் அஸ்வின் வந்து திரும்பி போயிருப்பார். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் வந்து மன்கட் முறையில் அவுட் ஆக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினவர் தான் வந்து அஸ்வின். இந்த முறையும் அதே மாதிரி பால் போடாமல் வந்து போயிருப்பார். அடுத்த பால் அந்த மாதிரி வரும்போது தவான் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளத்துக்குள்ள வந்து டான்ஸ் ஆடி முடிஞ்சால் அந்த மன்கட் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து அஸ்வினை ரொம்பவே வந்து கடுப்பேற்றிருப்பார் ஷிகர் தவான். அந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. தொடர்ந்து வந்து தவான் மட்டும் இல்லாமல் நிறையா வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினை வந்து மன்கட் பண்ண சொல்லி வந்து இந்த மாதிரி கடுப்பேற்றிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.